சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அது நார்மலாக எல்லா எதிர்க்கட்சிலாம் இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி சந்தி சிரிக்குது அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு ஒரு 10 கேஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதில் ஒரு கேஸாக தான் நேற்றுக்கு திருத்தணியில் அந்த வட இந்தியரை பாவம் போட்டு என்ன சொல்கிறது, ஒரு மனிதாபிமானமே இல்லாத முறையில் அவங்களாம் மனித பிறவிகளான்னு டவுட் வர அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு 2 பேரை பற்றியுமே கவலை. ஒன்று பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தம்பி யாருக்கு வந்து அடி விழுந்துச்சோ அந்த தம்பியை பற்றியும் அந்த தம்பி சார்ந்த குடும்பத்தை பற்றியும் கவலை அளிக்குது. அதே சமயம் இந்த பக்கம் ஒரு மிருகத்தனமான செயல்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா. அவங்க அது 17 வயசு சிறுவராக இருக்கட்டும் இல்லை 40 வயசு பெரியவங்களாக இருக்கட்டும், பட் செய்த செயல் வந்து மனிதாபிமானம் இருக்கிற ஒரு மனுஷன் செய்கிற செயலா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக வந்து அந்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலன்ற மாதிரி அவரும் பாவம் நிறைய இன்சிடென்ட்ஸுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு. பட் மக்களுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து எந்த மாதிரி அளவுக்கு எந்த எக்ஸ்டெண்ட் அளவுக்கு அவங்களாம் போய் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு முகத்தறியை வந்து கிழிச்சுட்டு இருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ். இதில் எங்கேருந்து வந்து கஞ்சா வந்து கம்மியாக இருக்குது, கஞ்சா இல்லாத நாடாக ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிறத எந்த தைரியத்தில் சொல்கிறாங்கன்னே தெரியல. இல்லை மக்களை முட்டாளாக நினைக்கிறாங்களா, இல்லை வந்து யாருக்கும் கண் இல்லைன்னு நினைக்கிறாங்களா, இல்லை சோஷியல் மீடியா இப்போ இந்த அளவுக்கு வந்து முன்னாடி நீங்கள் இதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது. எப்போ வந்து நம்ம பிரதமர் வந்து டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வந்தாரோ அதில் வந்து பே பியாக இருக்கணும் இல்லை ஃபோன் பியாக இருக்கட்டும் ஜிபேவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் தேவைப்படுது. அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை மக்கள் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணல, மற்ற உலக நாடுகள் விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து யூஸ் இதில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எல்லா மக்களுக்கும் அடித்தட்டு மக்கள் அன்றாடம் காட்சிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடித்தட்டு மக்களுக்கு கூட இப்போ மேலே தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, எப்படி வந்து ஒழுங்கு சட்ட நடவடிக்கையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, மக்கள் அடுத்த தலைமுறை எப்படி வந்து கண்ணுக்கு எதிர்க்க அழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது அவங்களாலையும் உணர முடியுது. இல்லை இந்தியாவிலேயே முதல்வர் சொல்கிறார், இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்குல தமிழ்நாட்டில் தான் முதலிடம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சீர்கேடுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது அவர் மட்டும்தான் சொல்ல முடியும், அவங்க கட்சியில் இருக்க மட்டும்தான் அங்கீகரிக்க முடியும். அவங்கள தவிர யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்க. அவங்களே சொல்லிப்பாங்க, அவங்களே கை தட்டிப்பாங்க. சரிங்களா, அந்த நிலைமை தான் போயிட்டு இருக்கு. இல்லை தண்டனை கொடுக்கறது அந்த சிறுவர்களுக்கு அப்படின்னும் போது தண்டனை கொடுக்கறதுனால வந்து அந்த ஒரு 4 பேரை மட்டும் வந்து தண்டிச்சிருந்தால நம்ம தமிழ்நாடே திருந்திருமா மாறிடுமான ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அதோட பேஸ் எங்கே இருக்குது, அதோட அடித்தளம் எங்கே இருக்குது, நம்ம எங்கே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் எடுக்கும்போது எத்தனையோ கல்வி முறை இருக்குது. கணிதம் எடுக்கிறோம், வரலாறு எடுக்கிறோம், எல்லா பாடங்களும் எடுக்கிற மாதிரி ஒரு என்ன பாடங்களை எக்ஸ்ட்ரா இப்போ இருக்க நிலைமைக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த கஞ்சா பொருள் மாதிரி ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5வது படிக்கிற பிள்ளையிலேருந்தே ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன் நான்.